புல் உதிர்ந்து பூ என்ன செய்யும்? மலரும், பூ உதிரும். ஆனாலும் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைநிற்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, தேவ ஜனங்கள் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த இதில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை நீங்க நிலைநிற்க வேண்டும். ஹalleluya. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்ப தேவனுடைய வசனமான என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. ஸ்ட்ராங்காக சொல்லுது. கர்த்தருடைய வசனம் ஸ்ட்ராங்கா இருக்கும் என்று சொல்லுது. அதை நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? சில நேரத்தில் நாம் வெட்கப்பட்டிருக்கிறோம், ஷையா இருக்கிறோம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் வெட்கப்பட்ட மாதிரி நமக்கு ஃபீல் பண்றோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்க நம்ம தியானிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனமோ நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்க, நாம் சில நேரத்தில் வெட்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் என்ன